1MDB நிதி மோசடியில் நஜீப்பின் பினாமியாக செயல்பட்ட முதல் நபர் லோ தேக் ஜோ எனும் ஜோ லோ என உயர்நீதிமன்றம் உறுதிப்படுத்தியுள்ளது. சுமார் 2.3 பில்லியன் ரிங்கிட் நிதியை நஜீப் மோசடி செய்ய ஜோலோ எனும் தொழிலதிபரை பயன்படுத்தி இருப்பதாகவும், நஜீப் ஜோலோவிடம் ஏமாந்தார் என்பதற்கான எந்தவோர் ஆதாரமும் இல்லை என்றும் உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ஜோலோ எனும் தனிநபர் ஒரு நாட்டின் பிரதமரை ஏமாற்றும் அளவிற்கு நெருக்கமாகி இருக்கிறார். அப்படியான நெருக்கம் நஜீப் விரும்பினால் மட்டுமே ஏற்பட்டிருக்க முடியும். தனிப்பட்ட முறையில் ஜோலோ எனும் தொழிலதிபருக்கும் நஜீப்பிற்கும் இருந்த உறவு முதலாளிக்கும் பினாமிக்குமான உறவாகவே கருதப்படுகிறது என்று உயர்நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது. ஜோலோ எனும் தொழிலதிபர் தனி ஒரு மனிதனாக இந்த பண மோசடியில் ஈடுபட்டிருக்க முடியாது. 2.3 பில்லியன் ரிங்கிட் நிதியின் பங்குதாரர்களாக இருந்த அனைத்து நிறுவனங்களையும் தனிநபர்களையும் விசாரித்த பின்னரே உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கி உள்ளது. சுமார் 809 பக்கங்களை கொண்ட இந்த வழக்கின் விசாரணை இதனுடன் நிறைவடைந்தாலும் 2.3 பில்லியன் ரிங்கிட் பண மோசடி வழக்கு, சொத்து குவிப்பு வழக்கு ஆகியவற்றின் விசாரணைக்கு முன்னாள் பிரதமர் டதஸ்ரீ நஜீப் துன் ரசாக் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அம்னோவிலிருந்து விலகி PKRல் இணைந்திருக்கும் முன்னாள் அமைச்சரான டதஸ்ரீ தெங்கு சவ்ருலை பண்டான் நாடாளுமன்றத்தின் ஒருங்கிணைப்பாளராக நியமிக்க வேண்டாம் என்று பண்டான் PKR தொகுதி செயலாளர் கோக் கூன் மூன் PKR தலைமைக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். PKRின் முன்னாள் துணைத் தலைவர் டதஸ்ரீ ரவிசி ரம்லி பண்டான் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்து விலகியதும் பண்டான் PKR உறுப்பினர்கள் விலகவில்லை. அவர்கள் அனைவரும் PKRிலேயே இருந்தனர். ஆனால் டதஸ்ரீ தெங்கு சவ்ருலை பண்டான் நாடாளுமன்றத்தின் ஒருங்கிணைப்பாளராக நியமித்ததும் சுமார் 20க்கும் மேலான பண்டான் PKR உறுப்பினர்கள் கட்சியில் இருந்து விலகியதாக கோக் கூன் மூன் தெரிவித்தார். தற்போது மீண்டும் 14 உறுப்பினர்கள் கட்சியில் இருந்து விலகுவதாகவும் கடிதம் வழங்கியுள்ளனர். அவர்கள் அனைவரும் கட்சியில் இருந்து விலகுவதற்கு டதஸ்ரீ தெங்கு சவ்ருலை பண்டான் நாடாளுமன்றத்தின் ஒருங்கிணைப்பாளராக நியமித்தது முக்கிய காரணம் என்று குறிப்பிட்டுள்ளதாக பண்டான் PKR தொகுதி செயலாளர் கோக் கூன் மூன் தெரிவித்தார். 2012 நிக்கோல் டேவிட்டுக்கு பிறகு PSA ஸ்குவாஷ் டூர் ஃபைனல்ஸ் இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய முதல் மலேசிய பெண் என்ற பெருமையை சிவசங்கரி பெற்றுள்ளார். நேற்று மாலை பாரிஸில் 74 நிமிடங்கள் நீடித்த விறுவிறுப்பான அரையிறுதி போட்டியில் முதல் நிலை வீராங்கனையான எகிப்தின் அமீனா ஓர்ஃபியை 8-11, 11-10, 11-8, 11-10 என்ற செட் கணக்கில் வீழ்த்தி அவர் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளதாக பெர்னாமா செய்தி வெளியிட்டுள்ளது. 4ஆம் நிலை வீராங்கனையான சிவசங்கரி இன்று நடைபெறும் இறுதிப் போட்டியில் 2ஆம் நிலை வீராங்கனையான எகிப்தின் ஹனியா எல் ஹமாமியை எதிர்கொள்கிறார். நேருக்கு நேர் புள்ளி விவரங்களின்படி ஹனியாவுக்கு சாதகமாக உள்ள நிலையில் இதற்கு முன்னர் அவர்கள் மோதிய 10 போட்டிகளில் சிவசங்கரி 2இல் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளார். அந்த 2 வெற்றிகளும் 2017ஆம் ஆண்டு மகளிர் ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் போட்டியிலும் 2024ஆம் ஆண்டு லண்டன் ஸ்குவாஷ் கிளாசிக் போட்டியிலும் கிடைத்தன. கடாவைச் சேர்ந்த உலகின் 5ஆம் நிலை வீராங்கனையான சிவசங்கரி கடந்த ஏப்ரல் மாதம் சுவிட்சர்லாந்தின் சூரிச்சில் நடைபெற்ற 2026 கிராஸ்ஹாப்பர் கோப்பை சாம்பியன் பட்டத்தை வென்றதன் மூலம் இவ்வாண்டு மேலும் ஒரு பட்டத்தை சேர்க்கும் வாய்ப்பையும் பெற்றுள்ளார். பகாங் பெக்கான் அருகே உள்ள ஜலான் குவந்தான் சிகாமாட்டின் 67வது கிலோமீட்டரில் நேற்று 3 வாகனங்கள் மோதிய விபத்தில் ஒரு மருத்துவர் உட்பட 3 பேர் பலியாகினர். மேலும் 6 பேர் காயமடைந்தனர். மாலை 6 மணி அளவில் நடந்த இந்த விபத்தில் 2 ஓட்டுநர்கள் சம்பவ இடத்திலேயே பலியானதாகவும் அவர்கள் ஜொஹூரில் உள்ள சிகாமட் மருத்துவமனையைச் சேர்ந்த 33 வயது டாக்டர் ஜெக்ரி ஜுகைரி அடான் மற்றும் ஸ்லாங்கூரில் உள்ள உள்நாட்டு வருவாய் வாரியத்தின் மூத்த அதிகாரி 46 வயது அசாருடின் அலி என்று பெக்கான் காவல்துறை தலைவர் ஜைடி மாட் ஜைன் தெரிவித்தார். சினி ஹெல்த் கிளினிக்கில் சிகிச்சை பெற்று வந்த ஜெக்ரியின் 2 வயது மகள் தியா சோஃபியாவும் இறந்து விட்டதாக அவர் கூறினார். மேலும் அசாருடீனின் மனைவி, மகன் மற்றும் 31 வயதான பிக்அப் டிரைவரும் காயமடைந்தனர். காயமடைந்த அனைவரும் பெக்கான் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக ஜைடி கூறினார். விபத்தில் இறந்தவர்களின் உடல்களும் பிரேத பரிசோதனைக்காக அதே மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டதாக அவர் தெரிவித்தார். சாலை போக்குவரத்து சட்டம் 1987 பிரிவு 41(1) கீழ் இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு வருவதாக ஜைடி தெரிவித்தார்.
கோலாலம்பூரில் உள்ள புடு சந்தைக்கு அருகில் உள்ள கட்டிடம் ஒன்றில் நேற்று நள்ளிரவு மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் ஆவணங்கள் இல்லாத 186 புலம்பெயர்ந்தோர் கைது செய்யப்பட்டனர். 320 வெளிநாட்டினர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாகவும் 186 பேர் குடிநுழைவு சட்டம் 1959 1963 கீழ் பல்வேறு குற்றங்களை புரிந்ததாக சந்தேகத்தின் பேரில் தடுத்து வைக்கப்பட்டதாகவும் கோலாலம்பூர் குடிநுழைவுத்துறை தெரிவித்துள்ளது. பங்களாதேஷ், இந்தோனேசியா, மியான்மர், வியட்நாம், நேபாள், இந்தியா, பாகிஸ்தான் மற்றும் சீனா ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் இந்நடவடிக்கையில் பிடிபட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நள்ளிரவு 12:05 மணி அளவில் தொடங்கிய இந்நடவடிக்கையில் குடிநுழைவுத்துறை, காவல்துறை, கோலாலம்பூர் நகராண்மை கழகம் மற்றும் தேசிய பதிவுத்துறையைச் சேர்ந்த 137 அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டனர். கைது செய்யப்பட்ட அனைவரும் மேலதிக நடவடிக்கைக்காக குடிநுழைவுத்துறை முகாம்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். ஜொஹூரில் 2022 நடைபெற்ற தேர்தலின் போது பரிசானின் மந்திரி பசார் வேட்பாளராக டத்தோஸ்ரீ ஹஸ்னி முகமடை பரிசான் முன்னிறுத்தினாலும் தேர்தலுக்கு பின்னர் பரிசான் டத்த ஓன் ஹபீஸ் காசியை மந்திரி பசாராக அமர்த்தியது மக்களை ஏமாற்றும் ஒரு செயல் என்று ஜொஹூர் மாநில PKR தலைவர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜலிகா முஸ்தபா தெரிவித்துள்ளார். தேர்தலின் போது மக்களுக்கு நம்பிக்கை அளித்தது ஒரு முகம், தேர்தலுக்கு பின்னர் ஆட்சி அமைத்திருப்பது இன்னொரு முகம் என இரட்டை தலைகள் கொண்ட பாம்பு பரிசான் என டத்தோஸ்ரீ டாக்டர் ஜலிகா முஸ்தபா வர்ணித்துள்ளார். பக்காத்தானின் மந்திரி பசார் வேட்பாளர் குறித்து எந்த ஒரு முடிவும் இன்னும் எடுக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். தற்போது ஜொஹூர் சட்டமன்றங்களில் வெற்றி பெறுவது மட்டுமே ஜொஹூர் பக்காத்தானின் முதன்மை நோக்கமாக உள்ளது என்றும் தேர்தலுக்கு பின்னர் மந்திரி பசார் குறித்து சிந்திக்கலாம் என்றும் அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.